தீர்மானம் 14ல மத்திய அரசை எதிர்த்து நம்ம செய்யணும்ல, அது வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணாம அதை அப்படியே சமமாகவே வச்சுக்கணும். பைத்தியக்காரர்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. பைத்தியம் தான் செய்ய முடியுமே தவிர யாருமே என்ன பைத்தியங்கள் கூலிகள் இந்த கூலி வாங்குறவன் கூலிப்பட்டாளருக்கு எதிராக வந்து பெரிய கூட்டணியா நடத்த முடியும்? அது சட்டம் ஒழுங்கா அதனுடைய வேலையை செய்யும், அது செய்ய வேண்டியது. பைத்தியங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அது வைத்தியம் செய்யணும், அவ்வளவுதான். தவிர பகுத்தறிவாதிகளை பற்றி தான் கவலைப்படணுமே தவிர பகுத்தறிவு இல்லாதவர்களை பற்றியும் வேற திட்டத்தோட நோக்கி அது இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் உளறிக்கொண்டு சட்டையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, தேவையில்லைன்னு எல்லாரும் திராவிட கழக ஆரம்பத்துல என்ன சொல்லுதோ அதே நிலைக்கு எல்லா பகுத்தறிவாளர்களும் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவதுங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர்கள் வேஷம் போட்டவங்க ஒப்பனைகள் எப்பவுமே எல்லா நாட்டிலும் பயன்படாது. ஷூட்டிங் முடிகிற வரையில ஒப்பனை இருக்கும். அதுக்கு முடிச்சப்ப அரிதாரத்தை கலைச்சிட்டு தான் வெளியே விட்டோட 24 மணி நேரம் அரிதாரங்கள் பொய்கள் எடுபடாது. அவ்வளவுதான். அது பைத்தியக்காரன் சொன்னாலும் சரி, பைத்தியம் பிடிக்காதவன் சொன்னாலும் சரி, அதுதான்.